ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயல் சிஎம் ஆக்ரோட். இது நம்ம ஒரு கால்நடை தீவனம். ஆக்சுவலாக நம்ம ராயல் கோல்டு தீவனத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோக்களில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அது எந்த அளவு ரீச் ஆயிருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப நம்மள்ட்ட இருக்கிற தீவனத்திலே அதிக சேல்ஸ் உள்ள தீவனம் இந்த ராயல் கோல்டு தீவனம் தான். அது எப்போவுமே அது அப்படி தான். இப்போ மற்ற தீவனங்கள்லாம் சேல்ஸ் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் ஆகுது. அதுக்கும் இதுக்கும் உள்ள கம்பேரிசன் பார்க்கும்போது அதில் ஒன்றுன்னா இதில் 3, அதாவது 1க்கு 3 மடங்கு இது நம்மளுக்கு நல்ல விதமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக மெயினாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கஸ்டமர்ஸ் நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ரேட்டு வைஸ் எங்களுக்கு கம்மியான தீவனம் வேணும், எனக்கு ரேட்டு தான் முக்கியம் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க. இப்போ நான் ரேட்டு நம்ம எப்படி சொல்கிறேன்னாக்கி, இப்போ இந்த தீவனத்தை நம்ம பார்த்துக்கிட்டேன்னாக்கி, நம்ம ராயல் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவனத்தை கொடுத்தாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு தீவனத்தை போடணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எக்ஸாம்பிள் நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு எந்த அளவு மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது போக இதில் சோள மாவு, கம்பு மாவு, இந்த மாதிரி ஒரு 13 ஐட்டம் எப்படி மிக்ஸ் ஆகிருக்குன்றது யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு ரேட் வைஸ் அவங்க எல்லாருமே கேட்குறது ரேட் வைஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. இதே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்னா அவங்க இதை பற்றி ரொம்ப கேர் பண்ணுறது கிடையாது. காரணம் என்ன, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் எதுவுமே இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த 30 ரூபா 60 பைசான்றது ஒரு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான ப்ரைஸ். ஆக்சுவலாக அது எங்களுக்கு தான் அதில் ஒரு பெரிய அளவு லாபம் இல்லாமல் நாங்கள் கொடுத்துட்ருக்குமே தவிர, வாங்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய லாபம். காரணம் என்னன்னா, இதில் நம்ம 3 வகையான புண்ணாக்கு, தவிடு, தூசு, பொட்டு வகைகள், அந்த மாதிரி சோள மாவு, கம்பு மாவுன்ட்டு இந்த மாதிரி தாது உப்பு வரைக்கும் எல்லாமே ஒரு 13 ஐட்டங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு தீவனத்தை நம்ம அதில் ஆட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அது போக ஒரு மாட்டுக்கே நம்ம இவ்வளோ ரேஷியோ இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க அதை படி கொடுக்கும்போதே ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 ரூபாய்க்கு மேலே அவங்க அதுக்கு 1 லிட்டர் பாலுக்கு செலவு பண்ணுறதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஒரு அட்வான்டேஜாக இருக்கிறனால நம்மளுக்கு இங்கே லோக்கல்லேயே ரொம்ப அதிகமான சேல்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமர் பேஸ் லோக்கலில் வளர்கிறதுக்கு மெயினான காரணம் நம்மளோட ப்ரொமோஷனை விட நம்ம கஸ்டமரோட ப்ரொமோஷன் தான் இதில் ரொம்ப 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 முக்கியமான ஒன்றா போயிட்டுருக்கு. இன்றைக்கி வெளியில் உள்ளவங்களும் எல்லாருமே ரேட் வைஸ் எனக்கு கம்மியான தீவனம், எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போ ரேட்டு ஒன்று கம்மியான தீவனம் நம்மளால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது என்ன விலை, எப்படி விலைன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஆனால் என்னென்னா அந்த ரேட்டு கம்மின்றதை விட ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஓரளவு நல்ல ஒரு குவாலிட்டியான தீவனத்தை நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ புதுசாக ஒரு இதை ரெடி பண்ணலாம், ஒரு ரேட் வைஸ் ஓரளவு கம்மியான ஒரு தீவனத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் உடனே இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணிடாதீங்க. இது வேற அது வேற. அதில் டோட்டலாகவே இதில் இருக்கிறத விடையும் கண்டிப்பாக அதாவது அதில் ஒன்றுன்னா இதில் 3ஆக தான் இருக்கும், இல்லையா 5ஆக தான் இருக்கும். ரொம்ப அதிகமான வேல்யூவாக தான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு தீவனத்தை நம்ம கொண்டு நம்ம லான்ச் பண்ணி அது ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக இன்னொரு தீவனத்தை வாங்கி போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஏன்னா இதில் நம்ம எக்ஸாம்பிள் இதில் இப்போ இது பேக்கிங் பார்த்தீங்கன்னா 45 கேஜி, இதில் 40 கிலோ நம்ம புண்ணாக்கும் 10 கிலோ நம்ம சோளமாவும் கலக்கிறோம். அப்படின்ற போது நம்ம அதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குவாலிட்டியில் இந்த ஒரு அளவுக்கு நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் இது நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு இதோட பெனிஃபிட்டும் அதோட பெனிஃபிட்டும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அது என்னென்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ரேட்டு கம்மியான ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு தீவனத்துக்கும் ப்ளஸ் என்னன்னாக்கி ஒரு மாடுகளுக்கு எல்லா விதமான சத்துக்களும் ஓரளவு சும்மாயாச்சும் பேருக்காச்சும் அதை கண்ணில் தூவி காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே எப்பா போதும்ப்பா இது இருந்தால் போதும் அப்படின்ட்டு சும்மா ஒரு பேருக்காக வைக்கிற தீவனம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வயர் அடையும் நம்ம கொடுத்தா சரி மாட்டுக்கு ஏதோ பசியாக ஆற்றிட்டோம் அப்படின்னு ஒரு தீவனத்துக்கு மட்டும்தான் அந்த தீவனத்தை நம்ம யூஸ் பண்ணுவோமே தவிர, இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல தரமான ஒரு மாடுகளுக்கும் எதுக்கும் எந்த ஒரு கால்நடைகளுக்கும் ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான தீவனத்தை நம்ம அப்படி கொடுக்க முடியுமான்னா இது மட்டும் இல்லை, எங்கேயுமே அப்படி முடியாது. இன்னைக்குள்ள விலைவாசிகளுக்கு 1000 ரூபாய்க்கு எப்படி ஒருத்தரால் தீவனம் முடியும் அப்படின்ட்டு நீங்களே கால்குலேட் பண்ணி போட்டுக்குங்க. சரிங்களா? அது என்ன டன்னேஜ் கணக்காக எடுத்தாலும் சரி, எவ்வளோ எடுத்தாலும் சரி, ஒரு மினிமம் ரேட்டுக்கு மேலே யாராலையுமே தீவனத்தை கொடுக்க முடியாது. 1000 ரூபாய்க்கு கீழே ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னாக்கி அது உடனே நம்ம
எப்படி நினச்சிக்கலாம்னாக்கி அது வந்து நம்ம வந்து விவசாயிகளோட ஆரோக்கியம் அவங்களுக்கான ஒரு இது அவங்க அதனால தான் வந்து இந்த மாதிரி குறைந்த தீவனங்கள் வச்சு நம்ம வந்து ஆடு மாடுகள் எல்லாம் நல்லா வளர்த்ததுனால தான் நம்மளுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னா வந்து இது ஒரு பெரிய முட்டாள்தனமான சிந்தனைகள். சரிங்களா? அது வந்து எப்படின்னாக்கி அது வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு சின்ன விஷயத்த சொல்லிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கடைகள்லையும் போய் சரி எங்கேயும் போய் சரி ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம், அதாவது தீவனங்களை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக ஒரு மாட்டுக்கு ஆவரேஜாக நம்ம ஒரு நல்ல தீவனத்தை கொடுக்கணும்னாலே குறையாமல் 25 to 30 ரூபா ஆகும். அதிகமாக கொடுக்கணும்னா கண்டிப்பாக 60 to 70 ரூபா ஆகும். அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு 20 ரூபாய்க்கு கீழே நம்ம ஒரு தீவனத்தை நம்ம கொடுக்க முடியும், அது ரொம்ப தரமாக நம்ம அதை கொடுத்தாலே மாடு ஆடுகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத எப்படி நம்மளால் நம்ப முடியுன்றது வந்து எனக்கு தெரியல. இன்னும் தரமில்லாத தீவனங்களை வாங்கி 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 இருக்கிறதையும் இழக்காம ஒரு தீவனம் போட்டாலும் அதை தரமான தீவனமாக போடுங்க. அந்த தரத்தில் வந்து உங்களுக்கு அந்த தரம் இன்னும் மேலே வேணும்னு ஆசைப்படுங்களே தவிர அந்த தரத்துலேருந்து என்றைக்குமே குறையணுன்ட்டு என்றைக்குமே ஆசைப்படாதீங்க. இது வந்து நம்ம மிடில் கிளாஸ் மட்டும் இல்லை, நம்மள மாதிரி மிடில் கிளாஸை விட லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கும் இது வந்து ரொம்ப பொருந்தும். காரணம் என்னென்னா இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஆள் ஒரு பணக்கார ஆள் இருக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து தரம் இல்லாத குறைஞ்ச பொருட்களை என்றைக்குமே அவர் ஆசைப்பட மாட்டார். சரிங்களா? அது வந்து எப்படி சொல்கிறது, என்றைக்குமே வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட வேல்யூ கூட 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 நம்மளோட எக்ஸ்பென்சிவோட செலவும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் நம்ம ஆரோக்கியம் கூடணும் அப்படின்னாக்கி கண்டிப்பாக குறைஞ்ச ரேட்டில் உள்ளதை வாங்கி போட்டால் நம்மளுக்கு ஆரோக்கியங்கள் கூடாது. இதனால் நமக்கு வந்து நோய் நொடிகளும் செலவுகளும் தான் அதிகமாகுமே தவிர நம்மளால் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல விதமான ஆரோக்கியமான இதில் வந்து நம்மளால் வாழ முடியாது. ஸோ அந்த தரமில்லாத குறைந்த தீவனங்கள்னு சொல்லி என்றைக்குமே ஆசைப்படாமல் ஓரளவு தரத்தோட நல்ல விதமாக நம்ம கொடுக்கணும்னு நினச்சி பாருங்கள். அதுதான் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தீவனமாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம், ரொம்ப அதிகமாகவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓகே, இது ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ரேட்டு கம்மியாக ஒரு தீவனத்தை நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆனால் என்னென்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், அது வந்து தரமற்ற தீவனம் கிடையாது, அது பசியாற்றும் தீவனம். சரிங்களா? நம்ம கொடுக்கறது பசியாற்றும் தீவனம், தரமற்ற தீவனம் கிடையாது. அதனால என்னன்னாக்கி ரொம்ப பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் அதுக்கு நம்ம கொடுக்குற ரேஷியோவில் அதில் என்ன இருக்குமோ அந்த பெனிஃபிட் மட்டும்தான் மாடுகளுக்கு போய் சேரும். அது போக நம்ம ஏதாவது வேணும்னா எக்ஸ்ட்ரா கை தீவனங்கள் வாங்கி போட்டு தான் ஆகணும். அப்படி போடும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த தீவனத்தை விடையும் அதிகமான செலவு செஞ்சு தான் அதோட வாங்கி போடுவீங்க. ஸோ இது வந்து நான் கொண்டு வந்தாலும் ஒரு தரமில்லாத தீவனம், அதாவது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் உள்ள தீவனம், அந்த தீவனம் இந்த தீவனம் எந்த தீவனம் கொண்டு வந்தாலும் நான் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான், தரம்ன்றது என்றைக்குமே தரம் தான், தரம் இல்லாதது என்றைக்குமே தரம் இல்லாதது தான். சரிங்களா? தரம் இல்லாததை வாங்கி போட்டு கூட 10 வாங்கி போட்டு இருக்கிற காசையும் இழக்கிறத விட தரமான ஒரு தீவனத்தை வாங்கி போட்டு இருக்கிற காசையும் சரி உடல் ஆரோக்கியத்தையும் சரி என்றைக்குமே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருந்ததுன்னா உங்களுக்கு என்றைக்கும் இருந்தாலுமே லாபம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். லாபம் இல்லாத இல்லாமல் போகிறதுனாக்கி தரம் இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு அர்த்தம். ஸோ வந்து என்றைக்குமே வந்து ஓரளவாவது தரத்தை பாருங்கள். அந்த தரத்தை வச்சு நம்ம எப்படி மேலே வர்றதுன்னு மட்டும் யோசிங்க. தரம் இல்லாததையும் குறைஞ்சதுன்னு சொல்லி நம்மளை என்றைக்குமே வந்து ஒரு குறைஞ்ச லெவல்லே வைக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ அதுதான் மெயின். என்றைக்குமே குறைஞ்சதுன்னு சொல்லி குறைஞ்ச லெவல்லே நம்ம வைக்காமல் ஒரு நல்லது குவாலிட்டி கொடுத்தா நல்லது. பாருங்கள், பள்ளியே சத்தம் போடுது. ஒரு நல்லது கொடுக்குறோம், நல்லதே நினைக்கிறோம், நல்லதே வரோம் அப்படின்ற எப்போவுமே ஒரு உயர்ந்த எண்ணத்துலேயும் உயர்ந்த இதுலேயும் உயர்ந்த நல்ல ஒரு தரத்துலையும் நம்ம எப்போவுமே உயர்ந்த இதிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையும் சரி நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சரி நம்மளோட வளர்ச்சிகளும் சரியுமே என்றைக்குமே உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ குறைவுன்னு என்றைக்குமே குறைச்சிக்கிட்டே இருந்தோம்னாக்கி நம்ம என்றைக்குமே குறைஞ்சவங்களாக தான் இருப்போம். ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் ஏற்றிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் நிறைய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இதை வச்சு நீங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் இது பண்ணணும், கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.